கரூர் வழக்கின் விசாரணையை மீண்டும் மாநில அரசின் கீழ் கொண்டு வரணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசானது மேல்முறையீடு செய்திருக்கு. கடந்த செப்டம்பர் 27 கரூர் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்தாங்க. இந்த உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக சிபிஐ இப்போ விசாரித்து வருது. இப்போ தமிழக அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த வழக்கை மாநில அரசின் கீழ் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம 4 கோரிக்கைகளை உச்சநீதிமன்றத்தில் முன் வச்சிருக்காங்க. முதல் கோரிக்கை என்னன்னா, சிறப்பு புலனாய்வு குழுவே இதை மீண்டும் விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவதாக, அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் தேர்வாணையத்தின் இடைநீக்கத்தை ரத்து செய்து மீண்டும் விசாரணை அந்த ஆணையமே அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது கோரிக்கை என்ன அப்படின்னா, முதலாவது கோரிக்கை ஏற்கப்படல அப்படின்னா 1033 சொல்லப்பட்ட மாதிரி சொந்த மாநிலத்தில் அல்லாதோர் அப்படிங்கிற வார்த்தையை நீக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிபிஐ மேற்பார்வை செய்யும் குழுவின் உறுப்பினர்களை மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 4வதா என்ன கோரிக்கை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிறப்பு அனுமதி மனுவை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு 4 கோரிக்கைகளை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்காங்க. இப்போ உச்சநீதிமன்றமானது இதற்கு என்ன பதில் தரப்போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி தாவேகா நிர்வாகிகளிடம் சிபிஐ என்னென்ன விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது, அதோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பல கேள்விகளை சிபிஐ அடுக்கடுக்காக கேட்டு வருகிறது. அதுல 3 மணிக்கு கூட்டம் நடத்துறதா சொல்லிட்டு 12 மணிக்கு விஜய் வந்து பேசுவார்னு சொன்னது யாரு? எதுக்காக விஜய் இரவு 7 மணிக்கு வரணும்? உங்களுடைய கெத்த காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சீங்களா அப்படிங்கிற பல கேள்விகளும் கேட்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம கூட்டத்துல மயங்கி விழுந்தவங்க பாட்டில தூக்கி வீசும்போது அதையெல்லாம் கண்டு கொள்ளாம விஜய் தொடர்ந்து பேசினார். எதற்காக தொடர்ந்து பேசினார் அப்படிங்கிற கேள்வியும் இங்க முன்வைக்கப்பட்டு வருது. கரூர் கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலை கருதி காவல்துறையினர் வேறு இடத்துல கூட்டத்தை வைக்கலாம்னு ஏதாவது உங்கள்கிட்ட ஆலோசனை பேசினாங்களா அப்படின்னும் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொண்டர்களோட வருகையும் மற்ற ஏற்பாடுகளையும் நிர்வாகத்தை பொறுப்பாளர்கள் யாரு அப்படிங்கிற கேள்விகளையும் கேட்டு வராங்க. இதற்கு தாவேகா நிர்வாகிகள் பத்திரிகையாளர்கள்ட்ட என்ன பதில் சொன்னாங்களோ அதையே தான் சிபிஐ கிட்டையும் சொன்னோம் அப்படிங்கிற தகவல்கள்லாம் வெளிவந்திருக்கு. இதுக்கு முன்னாடி சிபிஐ வசம் ஒரு வழக்கு போனாலே அது பொறுமையாக தான் போகும், இது சும்மா ஒரு காலம் தாழ்த்துறதான ஒரு செயல் அப்படின்னும் பேசப்பட்டு வந்தது. ஆனால் அதற்கு மாறாக இப்போ ரொம்பவே சீரியஸாக சிபிஐ இந்த வழக்கை கையாண்டு வருது. இந்த சூழ்நிலையில தான் தமிழக அரசானது உச்சநீதிமன்றத்திட்ட இந்த வழக்கை தமிழக அரசின் கீழ் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மேல்முறையீட்டு மனுவுக்கு உச்சநீதிமன்றம் என்ன பதில் தரப்போகிறது? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க.